வட்டி விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வருது, பணவீக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு ரெண்டும் வரும் பொழுது நீங்கள் வந்து அதை தாண்டிய வருமானத்தை ஈட்டணும். நீங்கள் அது ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக மட்டும் வராது. இன்றைக்கி எஸ்ஐபி போட்டு நீண்ட கால அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமாக நிதி சம்பந்தமாக அமைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எதிர்காலம்ங்கிறது இந்தியாவுக்கானது. இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையை நோக்கி செல்லும். இந்திய பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அது அனைவருக்குமானதாக இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து அதுக்கு ஒரே வழி நம்ம செலவு போக சேமிப்புங்கிறத விட்டுட்டு சேமிப்பு போக செலவுங்கிற ஃபார்முலாவுக்கு வரணும். சார், இன்னைக்கு உள்ள ஒரு பொருளாதார சூழல்ல ஒரு தனிநபர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அதுல உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து என்ன நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட இன்னைக்கு வேற வழி இல்லைங்கிற லெவலுக்கு ஒரு பொருளாதார சூழல் வந்து அவங்கள கொண்டு விட்டுருச்சு. என்ன மாதிரி பொருளாதார சூழல், என்ன மாதிரி சமூக சூழல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டு குடும்பம்ங்கிறது வந்து குறைந்து வருகிறது. தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, பையன், அப்புறம் பேரம்பேத்தி, இப்படி ஒரு 4 தலைமுறை ஒன்றாக ஒரு குடும்பத்தில் இருந்தது. சித்தப்பா, சித்தி, மாமா, இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ முழுமும் போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் பெரும்பாலும் போயிடுச்சு. ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம், அந்த ஈகோ சிஸ்டம் இல்லாத பொழுது கஷ்டம்னா யாரை போய் பார்க்குறது? நமக்கு கஷ்டம்னா நம்ம பக்கத்தில் வந்து நிற்கக்கூடியவங்க எல்லாரையும் பகச்சிக்க துவங்கிட்டோம். அந்த மாதிரியான ஒரு உறவுகளை வந்து நம்ம அது மாதிரியான ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஓகே, நான் எல்லாரையும் சொல்லலை, அந்த மாதிரி ஒரு பல இடங்களில் நடக்குது. அப்போ நம்ம சொந்த காலில் நிற்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும். அப்போ என்ன மாதிரி சூழல் இருக்கும்? வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுலபமாக வேலை கிடைக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வேலை கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த வேலை போயிடுமோன்னு பயமும் இருக்குது. ஏன்னா பெஞ்சில் போட்டுடுறேங்கிறாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் திடீர்னு தூக்கி போட்டுடுறாங்க. 1 மாதம் நோட்டீஸில், 2 மாதம் நோட்டீஸில், இப்படிலாம் நடக்குது. ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் அதிக சம்பளத்துக்கும் அதிக வருமானத்துக்கும் பழக்கப்பட்டுட்டு, அதிக செலவுக்கு பழக்கப்பட்டுட்டு, திடீர்னு ஒன்றுமே இல்லைன்னா காற்று கொடுக்குன பலூன் மாதிரி ஆகிடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த சம்பளம் வரும்பொழுதே சேமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அந்த சேமிப்பை முறையாக முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஏன் முறையாக முதலீடு செய்யணும்னா பணவீக்கம், வட்டி விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வருது, பணவீக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு ரெண்டும் வரும் பொழுது நீங்கள் வந்து அதை தாண்டிய வருமானத்தை ஈட்டணும். நீங்கள் அது ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக மட்டும் வராது. அப்போ நேச்சுரலி யூ ஆர் புஷ் டுவர்ட்ஸ் பெட்டர் ஈல்டிங். அப்போ பெரும்பாலானோர் பங்குச்சந்தையில் போய் முதலீடு செய்ய தெரியாமல், மெத்தடாலஜி தெரியாமல் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. டெரிவேட்டிவ்ஸில் போய் மாட்டிக்கிட்டுறாங்க, தவறான வழிகாட்டுதலில் போய் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கான முழு நேரம் அவங்கள்ட்ட இல்லை. அவங்களுக்கு தான் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது கிட்டத்தட்ட காலத்தின் கட்டாயம்னு சொல்லலாம். அந்த காலத்தில் எப்படி சிட் ஃபண்டு போட்டு நம்ம நடுத்தர குடும்பங்கள் வந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தினாங்களோ, இன்றைக்கி எஸ்ஐபி போட்டு நீண்ட கால அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமாக நிதி சம்பந்தமாக அமைக்க வேண்டிய சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ குறிப்பாக நடுத்தட்டு மக்கள், மேல் நடுத்தட்டு மக்கள், கொஞ்சம் கீழ் நடுத்தட்டு மக்கள், இந்த செக்டர்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் ஒரு ஆபத் பாந்தவன்கிற லெவலுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக தான் நான் பார்க்குறேன். சார், முதல் முறை மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு 3 விஷயங்கள், இதெல்லாம் வந்து பார்த்து உங்கள் முதலீட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முதல்ல வந்து நிறைய படிங்க, கற்றுக்குங்க. ஓகே, அதை எல்லாத்தையும் நம்மளே பண்ணணுங்கிறது இல்லை, அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை கொடுத்துடலாம். பட் ஆனால் முதல்ல நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ முடியுமோ தெரிஞ்சுக்கணும். 2வது, நான் எல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் நான் வருவேன், அதில் PhD பண்ணிட்டு தான் நான் இன்வெஸ்ட் பண்ண வருவேன், வெயிட் பண்ணால் வயசாகிடும், காலம் கடந்து போயிடும். படிக்கிறது பாடு தனி, கற்றுக்கிறது பாடு தனி. பட் ஸ்டார்ட் டுடே, ஸ்டார்ட் இமீடியட்லி. தப்போ ரேட்டோ முதல்ல ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் தான் போட போகிறோம், எஸ்ஐபி தான் போட போகிறோம். தவறாக இருந்தாலும் அது தவறுனா என்ன, அது விலை இறங்கினாலும் நல்லது நமக்கு எஸ்ஐபியில் போகும்பொழுது. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய கற்றுக்குங்க, படிங்க, நிறைய கவனமாக இருங்க. 2வது, ஸ்டார்ட் இம்மீடியட்லி. 3வது, பேஷன்ஸ். லாங் டேர்ம்ங்கிறது ஒரு நாளோ, ஒரு வாரமோ, ஒரு மாதமோ, ஒரு வருஷமோ இல்லை. லாங் டேர்ம்ங்கிறது லைஃப் டேர்ம். ஸோ இப்போ குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்காவது நம்ம தயார். நேற்று போட்டுட்டு இன்றைக்கி இந்த ஊறுகாய் இதாகிடுச்சான்னு பார்க்குற மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து வாட்டரை சில் பண்ண வச்சுட்டு ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணியே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா ஐஸ் க்யூபே வராது. இன்றைக்கி நான் பார்த்த 2 நிமிஷத்தில் வந்துடுமா, வராது. அதுக்குள்ளே காலத்தை கொடுக்கணும். அந்த சீடு வந்து ஒரு செடியாக வந்து மரமாக வர்றதுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் பொறுமை நிறைய வேணும். இது 3 போக ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லாத்தையும் நானே பண்ணிடுவேன்னு நினைக்கிறது வந்து வெற்றிகரமாக இருக்காது. கடந்த 4 ஆண்டுகளில் நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 4 ஆண்டுகள் மிக மோசம், நல்ல ஆண்டுகள். ஆனால் நம்ம முடிவெடுக்கிறதுல மோசமான ஆண்டு. ஏன்னா இந்த 4 ஆண்டை வச்சு நம்ம முடிவெடுத்தோம்னா இப்படியே தான் நம்ம வாழ்க்கை முழுக்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம்னு நினச்சோம்னா அப்படி கிடையாது. இந்த 2 மாதம் அதை சொல்லிக் கொடுத்துருக்கோம், அந்த பாடத்தை, அக்டோபர், நவம்பர். ஸோ நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், ஒரு சவுண்டிங் போர்டு வேணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் வேணும், அல்லது ஒரு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீ கரெக்டாக தான்ப்பா போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு நம்ம தலைவலிக்கு மாத்திரை போட்டால் ஒரு நாள் போடலாம், தொடர்ந்து இருக்குன்னா டாக்டரை பார்க்கணும், டாக்டர் சொல்லணும் உனக்கு ஃபேமிலி டாக்டர் இது சரியில்லை, உனக்கு இது ஒத்து வரும் வராதுன்னு அவருக்கு நமக்கு எது ரைட்டு தப்புன்னு அவருக்கு தெரியும். நம்ம செல்ஃப் மெடிக்கேஷனுங்கிறது இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்.
ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலகட்டங்கள் இருக்கவங்களுக்கு இது இன்னும் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். சார், இப்போ ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு சின்ன ஒரு வீழ்ச்சி வந்து இருக்கு. நீ வரும் காலங்களில் எப்படி வந்து இருக்கும்? இந்தியா வந்து ஒரு 20 வருஷங்களில் ஒரு நல்ல ஒரு வளரக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இருக்க போகுதுன்னு நிறைய இடத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய டேக் என்ன இதில்? இல்லை, அதில் சந்தேகமே கிடையாது. 1992க்கு பிறகு, அதுக்கு முன்னாலே இந்தியா நல்ல வளர்ச்சியில் தான் தொடர்ந்து இருந்தது. பட் 92க்கு பிறகு இந்த எல்பிஜின்னு சொல்லக்கூடியது வந்ததுக்கப்புறம் அக்ராஸ் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அது எந்த பொலிட்டிக்கல் அரசாங்கம் பார்ட்டி வந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பாலிசியில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் திரும்ப வந்து அரசு உடைமையாக்க போயிடும், பொது நீங்கள் தனியார் யாரும் வர முடியாது, அந்த கண்ட்ரோல் இந்த அப்படிலாம் ஒன்று. அவங்க எப்போ லிபரலைசேஷன் ஆரம்பித்தாங்களோ, ப்ரைவேட்டைசேஷன் ஆரம்பித்தாங்களோ, குளோபலைசேஷன் ஆரம்பித்தாங்களோ, அப்போலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நிறைய நிறுவனங்கள் சேர்ந்து போனதும் கதையும் இருக்குது, நிறைய நிறுவனங்கள் வளர்ந்த கதையும் இருக்குது. வெளிநாட்டு நிறுவனம், ஸ்கூட்டர் தயாரிக்கிற நிறுவனம், இந்திய ஸ்கூட்டர் 2 வீலர் தயாரிக்கிற நிறுவனங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு. இந்தியாவில் இருக்க இந்த தொழில்நுட்பத்தோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து உலகத்தில் நம்பர் 1 கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்திருக்கு, ஒரு பக்கம் பேரலாம். ஸோ குளோபலி நம்ம காம்படிட்டிவாக இருக்க வரைக்கும் நம்ம சர்வைவ் ஆகிடுவோம். இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் இருக்காங்க. உழைக்கக்கூடிய இளைஞர்கள், அதிக தேவையுள் நல்லா சம்பாதிக்கக்கூடிய இளைஞர்கள், அதிக தேவையுடன் கூடிய இளைஞர்கள் இந்தியாவில் இருக்காங்க. அப்போ அந்த தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய அதுக்கு உற்பத்தி அதிகரிக்கணும், அதுக்கு நிறுவனங்கள் தேவை, அவங்க லாபம் ஈட்டுவார்கள். ஸோ இந்திய பொருளாதாரம் 10-15 ஆண்டுகளுக்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் அப்போ இருந்தால் கூட ஓரளவுக்கு வலுவாக இருக்கும், வளர்ச்சியோடு தான் இருக்கும். எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் போனாலும் இருக்கும். அது நல்ல அரசாங்கங்கள் இருந்தால் நல்லா இருக்கும், அது இல்லைன்னா மாடரேட்டாக இருக்கும். அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். அந்த அடிப்படையில் அதில் நம்ம பங்கு பெறணும். நம்ம பங்கு பெறலைன்னா என்ன ஆகும்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் முதலீடு செய்யும். நம்மலாம் கடன் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருப்போம், அந்த கடனை கொடுக்குறோம் அவங்களா இருப்பாங்க, வட்டி அந்த வங்கிக்கு வெளிநாட்டு வங்கிகிட்ட அல்லது வெளிநாட்டு முதலீட்டாளர் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பார் நமக்கு இருந்து. அப்போ நம்ம அதில் பங்கு பெறணும்னா அந்த வங்கியினுடைய பங்கை நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு பக்கம் கடன் வாங்கி வட்டி கொடுத்தாலும் அந்த நிறுவனத்தையும் நம்ம சொந்த ஓனராக இருக்கும், நம்ம ஒரு சிறு பகுதி ஓனராக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எதிர்காலம்ங்கிறது இந்தியாவுக்கானது. இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையை நோக்கி செல்லும், இந்திய பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அது அனைவருக்குமானதாக இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து அது அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் ஒரு கருத்துருவாக்கம் செய்யக்கூடியவங்க விவாதித்து வர வேண்டியது. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அது நிச்சயமாக வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் சில சமயங்களில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். பட் நான் சொல்கிறது பங்குச்சந்தை பொருளாதாரங்கிற ஆங்கிளில் நிச்சயமாக ஒரு வலுவான நிலையில் நம்ம இருப்போம். அதில் சந்தேகமே எனக்கு கிடையாது. இந்த வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கு பெறணும். இல்லைன்னா வந்து அது வெளிநாட்டினர் கையில் நம்ம நிறுவனங்களும் போயிடும். ஆல்ரெடி சில நிறுவனங்கள் போயிடுச்சு. அதை தடுக்கணும்னா அதை பேசிகிட்டே இருக்கிறது அர்த்தம் இல்லை. நாம் முதலீடு செய்யணும், நம்முடைய முதலீடு அதை நோக்கி செல்லணும். அதற்கு ஒரு அருமையான ஒரு டூல், ஒரு உபகரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு. சார், நிறைய பேர் முதலீடு செய்யணும்ட்டு நம்ம நினைக்கிறதே ஒரு 40 வயசு 50 வயசு அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுது. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி, அது மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போலாம் இளைஞர்கள் ஒரு 20-25 வயதே வேலைக்கு சேர்ந்த ஒரு மாதத்துலேருந்து சேமிக்கிறவங்களாம் நிறைய பேர் எனக்கு தெரியும். பட் நீங்கள் இந்த தாமதமாக முதல் 10-15 ஆண்டுகள் எங்களுக்கு குடும்பத்திற்கான தேவை இருந்துச்சு, அதை மீட் அவுட் பண்ண போயிட்டோம், அதனால் முடியலை, இப்போ தேவைக்கணும்னு சொல்கிறவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லுவேன். இந்த முடியலைன்னு சொல்கிறவங்களுக்கு எப்போதுமே முடியாது. எப்போதுமே புது காரணங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். 40 வயசில் இப்போ நான் பிள்ளை கல்யாணம் பண்ணணும்பாங்க, படிக்க வைக்கணும்பாங்க, இப்படி ஒரு காரணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த காரணத்தை தாண்டி தான் நம்ம சேமிப்பு பண்ணணும். அதுக்கு ஒரே வழி நம்ம செலவு போக சேமிப்புங்கிறத விட்டுட்டு சேமிப்பு போக செலவுங்கிற ஃபார்முலாவுக்கு வரணும். ஏன்னா நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், ஒர்க் எக்ஸ்பேண்ட்ஸ் டு ஃபில் அப் த டைம் அவைலபிள்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வேலை வந்து எப்படின்னா வந்து நம்ம 2 நாளில் முடிக்கணும்னு சொன்னால் 2 நாளில் முடிப்போம். அதே வேலையை 4 நாள்னா 4வது நாள் தான் முடிப்போம். பணமும் அப்படித்தான். 10,000 ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணணும், 12,000 இருந்தால் நல்லதுன்னு நினைப்போம். 12,000 வந்தோன்னா 12,000 பத்தாது. அப்போ நீங்கள் இந்த 2,000 எடுத்து செலவு பண்ணாமல் வச்சுட்டு 10,000க்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள், முடியும். எப்படியோ மேனேஜ் பண்ணுவீங்க நீங்கள் சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா. இது நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்கள்ட்ட இந்த பழமொழி நம்ம பேசக்கூடாது, அது வந்து தவறு. பட் நான் சொல்கிறது ஓரளவுக்கு வசதியாக இருக்கவங்களுக்கு இதை சாக்குப்போக்கு சொல்லாமல் இதை வந்து முதலீட உடனே துவங்குங்க. 1. 2வது, இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளாவது இருக்குன்னா தைரியமாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். தவறே கிடையாது. ரிஸ்க்குங்கிறது வந்து நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான் ரிஸ்க்குங்கிறது நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம். அப்போ வாழ்க்கையை நம்ம வந்து என்ன ரிஸ்க் எடுக்காமல் இருந்தால் என்ன ரிஸ்க்கு? we will be outliving our savings. ஏன்னா நீங்கள் மருத்துவ அட்வான்ஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா 60 வயசு வரைக்கும் இருக்காள், 70 வயசு வரைக்கும் இருந்த அந்த காலகட்டம் மாதிரி இப்போ 80-90. அப்போ நம்ம சம்பாதிக்கிறது 60 வயசு வரைக்கும். 30 வருஷம் வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம். ஒரு 25-30லேருந்து 55-60 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் 30-35 வருஷம் உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்காமல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். அப்போ எப்படி அதை மீட் அவுட் பண்ணணும்னா அதுக்குள்ளே சேமிப்பு நம்ம கையில் இருக்கணும், அந்த சேமிப்பு வளர்ந்து இருக்கணும். அதற்கான ஒரு டூலாக மியூச்சுவல் ஃபண்டை நான் பார்க்குறேன். உடனடியாக அவங்க வந்து செய்யணும்.
பேலன்ஸ்டாக பண்ணணும், அசட் அலோகேஷனோட பண்ணணும். பிபிஎஃப் மாதிரி வேறு சில முதலீடுகளையும் கலந்து செய்யணும். எல்லாத்தையும் பங்குச்சந்தையிலையோ இதுலையோ போடாமல் கடன் சார்ந்த திட்டங்களில் சில இதில் போடணும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நல்ல கன்சல்டன்ட், ஒரு அட்வைசரை கலந்து ஆலோசித்து இன்றைக்கே துவங்கணும், தாமதிக்கக்கூடாது. சார், நிறைய கேள்விகளுக்கு சூப்பராக ஆன்சர் பண்ணிருக்கீங்க சார். இன்னொரு சந்திப்பில் இன்னும் நிறைய கேள்விகளோட உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். நிச்சயமா. விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.